Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ், பட் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் பார்ட் 1 எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன் 3 சீரீஸாக சொல்லணும்னு சொல்லிட்டு, பட் 3 சீரீஸ்லாம் இல்லை. ஸோ இதான் கடைசி சீரீஸ் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, பட் நம்ம பேசுகிறது அவ்வளோ நேரம் வர மாட்டேங்குது. நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 3 சீரீஸ்லாம் தேவையில்ல, 2 சீரீஸ்லேயும் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ Nmapன்ற டூல் என்ன பண்ணுன்னா, நம்ம டிஃபால்ட் ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1000 போர்ட் ஸ்கேன் பண்ணும். அதேமாதிரி பர்டிகுலர் ஸ்பெசிஃபை பண்ணுற போர்ட் ஸ்கேன் பண்ணும்போது அதை மட்டும் ஸ்கேன் பண்ணும். பட் இப்போ நம்ம கொடுக்க போகிற கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போர்ட்டையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா போர்ட்ஸுமே ஸ்கேன் பண்ணி தரும். 10.47. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஸ்பைட்டில் இருக்கிற எல்லா ஓஎஸையும் நம்மளுக்கு வச்சா எல்லா போர்ட்டையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் 1000 ஸ்கேன் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃபால்ட்டு 65,535 போர்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ -P-னா என்னன்னு கேட்டிங்கன்னா -P, அதுக்கப்புறம் ஐஃபோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 65,535 நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தம் எத்தனை போர்ட்ஸ் ஓப்பன் தெரியல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 30 போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே 30 - 65,535 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்ஸும் இருக்கிற 65,535 போர்ட்ஸும் ஸ்கேன் பண்ணுறன்ற ஒரே கமெண்ட்டு. ஸோ அந்த குறிவு கத்தின்னு இருக்குது, அது சூப்பர் வச்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே போர்ட்ஸை வச்சு நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் போர்ட் இருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் போர்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆல் போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம வந்து போர்ட் நம்பரை கொடுத்துருப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் தான் ஸ்கேன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நம்ம வந்து போர்ட்ஸோடைய சர்வீஸோட பேரை கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஸ்கேன் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தமாரி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நான் டிசிபியும் இல்லை எஃப்டிபியும் ஹெச்டிடிபியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSHயும் ரன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், எனக்கு போர்ட் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு போர்ட் நம்பர் டக்குன்னு மறந்துது அப்படின்னு கூட அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே HTTP SSH அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FTP அதுக்கப்புறம் SNMP அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணாலே போதும். நம்மளுக்கு என்னென்ன போர்ட்டோட சர்வீஸ் பேர் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரும். ஸோ ஏன் இங்கே ஸ்கேன் ஆகலாம், FTP.SMBன்னு கொடுத்துரும். ஸோ அது ஒரே ஒரு இப்போ வந்து என்ட்ரு பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்ட் ஓப்பனில் இருக்குது, எந்தெந்த போர்ட் க்ளோஸில் இருக்குன்னு சொல்லி இதுவே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருது. நம்ம வந்து சர்வீஸோட பேரை தான் கொடுத்தோம், பட் ஆனால் போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். பட் ஆனால் அதுவே போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி நம்மளுக்கான அதோட ஆன்சரே எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸோட நேம் வச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அதனால தான் கொஞ்சம் அட்வான்ஸு கொஞ்சம் இன்டர்மீடியட்னு சொன்னேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்போர்ட்ஸ் ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதாவது நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மற்றதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு. அது இப்போ அந்த ஸ்கேன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் போர்ட் ஸ்கேன். ஓகேங்களா, இந்த குறிஞ்சி நேரம் இந்த நேரத்தில் லவ் பண்ணுங்க. சரி, ஓகேங்களா, ஸோ இதுக்கான கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா -F. ஸோ எஃப்ன்றதுக்கான மீனிங் அந்த குறிப்பு சொன்னது கேட்டால் சொல்லாது. ஓகே, ஃபாஸ்ட் போர்ட் ஸ்கேன். ஓகேங்களா, ஸோ என்டர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போர்ட் ஸ்கேன், அதாவது ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் போர்ட் ஸ்கேன்னா ஃபஸ்ட்டு 100 போர்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுறது இது. இதே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபால்ட் ஸ்கேனில் காமனாக இருக்கிற 1000 போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணும். பட் எஃப் ஸ்கேன்ன்றது ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணும், கூடவே 100 போர்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி தரும். அதாவது டாப்பில் இருக்கிற 100 போர்ட்ஸை மட்டும் ஸ்கேன் பண்ணி தரும், டே டு டே லைஃப்பில் ஒர்க் பண்ணுற 100 போர்ட்ஸ். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ 18 - 100 82 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக 1000 போர்ட்ஸ்னு சொன்னேன், பட் எனக்கு 1000 போர்ட்ஸ் ஒர்க் ஆகக்கூடாது, 1100 ஒர்க் ஆகணும். அதாவது டிஃபால்ட்டாக நம்ம என்டர் பண்ணும்போது 1000 ஒர்க் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ட்ரிகர் பண்ணி நம்ம 1000லேருந்து மாற்ற போகிறோம். ஸோ டாப்பு போர்ட்ஸு அதுக்கப்புறம் 1500. ஏன்னா டிஃபால்ட்டாக 1000 என்ட்ரு பண்ணும்போது 1000 ரிசல்ட் தான் வரும். ஸோ இப்போ நான் 1000 என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து ஆர்டினரி ரிசல்ட் வரும். பட் ஆர்டினரி ரிசல்ட் இல்லாமல் நான் 1000 இடத்துல 1500ன்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 8180 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுத்தோமா. ஓகே, ஃபஸ்ட்டு 1500 போடல, திரும்பி இதெல்லாம் தான் ஓப்பனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 1476. ஏன்னா ஃபஸ்ட்டு ரன் பண்ண போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் ரன் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணது 1500. ஸோ 1500 ரன் ஆகிருக்கு கரெக்டாக.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் போர்ட்ஸை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா -p ஐஃபன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்ததே. ஸோ அந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எல்லா போர்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரும். 65,535 போர்ட்ஸையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தரும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த -p ஐஃபன் அது கூட ஆல்டர்னேட்டிவ் கமெண்ட். ஆல்டர்னேட்டிவ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து -p ஐஃபன் போட்டிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ட்ரே பண்ண போகிறோம். -p ஐஃபன் 65,535 ஓகேங்களா. என்டர் பண்ணிவிட்டு 10.0.10.47 ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐபி அட்ரஸ் ரிசீவ் பண்ணிட்டு நம்ம இப்போ என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 65,535 போர்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இப்போ வந்து இதை ஸ்கேன் பண்ணி தரும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேலே ரிசல்ட்டை பார்ப்போம். 65,505 ஏன்னா 30 போர்ட்ஸ் கீழே காமிச்சிட்டு அதனால் 30 இங்கே மைனஸ் பண்ணி மீதியை காமிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்லையும் பார்த்தோம். ஆனால் இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது -pன்றது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 65,535 ரன் ஆகும். பட் இப்போ நம்ம பண்ண ஸ்கேன் என்ன பண்ணும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 65,535 பண்ணும் ஓகேங்களா. ஓகே கட்டசி ஸ்கேன் போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே கட்டசி ஸ்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா -p 0 ஐஃபன் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது பர்டிகுலராக எப்படி சொல்கிறது நார்மலாக 65,535 போர்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணு. அதோட மீனிங் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கேன் ஆல் போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது அதுக்கான ஆல்ரெடி கமெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா 1லேருந்து 65,535 கமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட். மூணாவது கமெண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இதே சிமிலர் கமெண்ட் தான் 0லேருந்து எனக்கு 65,535 வந்து ஸ்கேன் ஆகும்னு சொல்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டோட மீனிங். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 க்ளோஸ்டு. ஸோ நம்ம வந்து 0ன்ற பர்டிகுலர் போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணலை. நம்ம வந்து ஒரு ஐஃபன் கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து நம்மளுக்கு ஸ்கேன் ஆகுது. ஸோ 0லேருந்து 65,535 போர்ட்ஸும் ஓப்பனில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 66 வந்துருக்கு. அதாவது 0 to 65,536 போர்ட்ஸ் ரன் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு 6 காமிச்சிருக்கு. ஸோ இதுதாங்க வந்து போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட பார்ட் 2 வீடியோ. இதில் சில கமெண்ட்ஸ் வந்து சில அட்வான்ஸாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப பேசிக்காக இருந்திருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. கமெண்ட்டும் கம்மி தான். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பார்ட் 2 முடிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.